கருணாநிதி அவர்கள் நினைவு நாளில் திராவிட பத்திரிகைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதை இளைஞர்களுக்கு திராவிட பத்திரிகையாம். அது கருணாநிதி இது எப்படி பத்திரிகை இதை நடத்தினார், அதுக்கு பேர் திராவிட இதழியல். அது பேர் இதழ், அது இதழியல் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துக்கிட்டு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஸ்டாலினும் உதயநிதி நக்கீரன் கோபால்னு ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி எல்லோரும் ஆரம்பித்து இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கற்றுக்கங்கப்பா பத்திரிக்கை எப்படி நடத்துறதுன்னு. கருணாநிதி எங்கள் திராவிட மாடல் பத்திரிக்கை இதுதான். இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை இதுக்கு டிப்ளமா இன் ஜேர்னலிசம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இவங்கெல்லாம் மாணவர்கள் போய் படித்து பத்திரிக்கையாளராக வருவாங்க. அதுதான் இது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேர்னலிசம் வேணாப்பா, எங்கள் திராவிட நாங்கள் பத்திரிக்கையை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அப்போ சொல்லிக் கொடுத்தா எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, கோர்ஸ் எப்படி வைக்கணும், இவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன், ஒரு கருணாநிதி நடத்தின பத்திரிக்கை இதுதான். அதாவது அப்படியே செய்தியாளர்கள் சந்திப்புன்னு உட்காருவார். உட்காரும்போது அந்த செய்தியாளர்களில் 5-6 பேர் இவருடைய ஆளுகள் இருப்பாங்க. இவங்க பத்திரிக்கை, இவங்க நிறைய பத்திரிக்கை வச்சுருக்காங்க. குமுதம், வண்ணத்திரை, முரசொலி, இது மாதிரி நிறைய பத்திரிக்கை, தினகரன், இவங்க பத்திரிகை நிருபர்கள் இருப்பாங்க. யாராச்சும் கருணாநிதிட்டு இடக்கு மடக்கா கேள்வி கேட்டால் பல தடவை சொல்லியிருக்கேன், அப்படியே தலையை தடவுவார், வழுக்க தலையை. அந்தவங்க 4 பேரும் போய் கேள்வி கேட்டால அடிப்பாங்க. அப்போ திராவிட மாடல் பத்திரிக்கைன்னா இதுதான். அப்போ நீங்கள் இந்த ஆரம்பிச்சிருக்கீங்கள திராவிட இதழியல், அதில் நீங்கள் இதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. திராவிட இது இப்படி தான்ப்பா நடந்தது, மண்டையை தடவைன்னா அடிப்பாங்க, அதை சொல்லணும். அதுக்கடுத்தது திராவிட மாடல் எப்படி பத்திரிக்கை நடந்தது தெரியுமா? கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உளவுத்துறை என்ன சொல்வார், டேய் நாளைக்கு என்னை பற்றி எதிராக எங்கெங்கே எந்தெந்த பத்திரிக்கையில் செய்து வருதுன்னு நைட்டே சொல்லணும். அப்போ இந்த உளவுத்துறை ஆள் பூரா என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் பூரா இப்போ பத்திரிக்கைக்காரவங்க நிருபர்களை கையில் வச்சுக்குவான். அவன் சொல்லிடுவான், சார் இன்றைக்கி நாளைக்கு வருது சார் தினத்தந்தியில் கருணாநிதி அவர்களுக்கு எதிராக அப்படின்னு. உளவுத்துறை நைட்டே சொல்லிடுவான். உடனே ஃபோன் வச்சு சொல்லுவார், யோ எனக்கு எதிராக படம் இது போட போகிற யார் செய்தி வந்திருக்கு நீக்கு. உடனே தினத்தந்தி ஓனர் பார்ப்பார், என்னப்பா அவருக்கு எதிராக போடுறீங்களா, அவர் கத்துறாருப்பா, நீக்கிடுங்க. ஆக இவருக்கு எதிராக எந்த செய்தி வந்தாலும் போலீஸை உபயோகித்து அவங்கள மிரட்டி நீக்கி விடுவார். இதையும் நீங்கள் இப்போ திராவிட இதழியல் இருக்குல்ல, அதில் மக்களுக்கு சொல்லிக்குவாங்க, நீங்கள் உங்கள் திராவிட மாடல் இதுதானே, இதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி கை வைப்பாங்க. அதுக்கு மீறி எழுதிட்டாங்கன்னு வைங்க, பத்திரிக்கையில் நியூஸ் வந்துட்டா கேட்பார், ஏய் இந்த நியூஸை போட்டவன் யாருன்னு கேட்பார். அந்த நிறுவனம் யார் ஆம்பார். அவங்க சொல்லுவாங்க, ஐயா கணபதிங்கிறவர் போட்டிருக்காரு. ஓ கணபதியா, பாப்பானா இருப்பான்னு நினைக்கிறேன், அதுதான் போட்டிருக்கான். உடனே ஒரு ஃபோன் முதல்ல, இந்த கணபதினு ஒரு ஆளை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்கல்ல, ஆமாம் சார், அவனை வேலையை விட்டு தூக்குங்க. அதுதான் இதெல்லாம் நடந்தது, நான் கற்பனையாக எதுவும் சொல்லலை, வேலையை விட்டு தூக்கிடுவோம். இதுதான் திராவிட இதழியல். இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆளை வச்சு அடிக்கிறது. அப்புறம் எவனாச்சும் தப்பாக பத்திரிக்கையில் நியூஸ் போட்டால் ஆளை வச்சு அந்த நிருபரை கை வச்சுருது. இதுதான் இதழியலில் சொல்லிக் கொடுங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, உங்கள் திராவிட இதழ் நீங்கள் மேலே வச்சு பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, பத்திரிக்கைக்காரன் ஒருத்தர் அவர் மிரட்டி பணம் பறிப்பார். ஏய் உன்னை பற்றி போட போகிறோம், ஒரு 10 லட்சம் கொடு, இல்லைன்னா நியூஸ் போட்டுடலாம் அப்படின்னு மிரட்டி வாங்கணும். இது நடந்தது. வீரப்பனுக்கு இவங்க போய் என்ன பண்ணாங்க, வீரப்பன்கிட்ட 10 கோடின்னு பேசிட்டு வீரப்பனுக்கு 1 கோடியை கொடுத்துட்டு இங்கே அரசாங்கத்திட்ட இருந்தவன் 9 கோடியை மொங்காம் போட்டதா வீரப்பனே சொல்லி அதுக்கப்புறம் தான் இவரை மாற்றி நடுமாறல கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் மேடையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறீங்கள திராவிட இதழியல், அவர் இந்த வேலை பண்ணார். எடப்பாடியவே பயமுறுத்தினார். மேத்யூ அப்படிங்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து எடப்பாடிட்ட உனக்கும் கொடநாடு கொலையில் சம்மந்தம் இருக்குதுன்னு எங்கிட்ட செய்தி இருக்குது, ஆதாரம் போடுவோம், 600 கோடின்னு பேசினவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களே. அப்போ திராவிட இதழியல் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இதுதானா? அதை தான் கேட்குறேன். நல்ல மனுஷங்களை வச்சு எழுதுப்பா. ஷோ மாதிரி ஒரு ஆள் இருந்தார், அவர் நடுநிலைமே எழுதுவார், ஆளுங்கட்சியை தாக்கி எழுதுவார். அந்த மாதிரி ஒரு ஆளை மேடையில் எழுதி நிறுத்தி திராவிட இதழியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா திராவிடத்துக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இல்லைல்ல. அதனால் இப்படி ஒரு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க இருப்பாங்க, இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, படித்தவங்களுக்கு தயவு செய்து அந்த கோர்ஸில் போய் சேராதீங்க. நீங்கள் அந்த கோர்ஸில் போய் சேர்ந்தீங்கன்னா இதைத்தான் சொல்லி கொடுப்பான்.
அப்புறம் நாளைக்கு நீங்களும் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். வாங்கணும், அந்த மாதிரி பணத்தை வாங்கணும், மிரட்டணும். இதுதானப்பா திராவிட மாடல். வெக்கமில்லாமல் திராவிட இதழியல்னு நீங்கள் ஆரம்பித்திருப்பது வெக்கக்கேடான செயல்.